இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான சுவையான மெத்தட்ல குழிப்பணியார ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 100 எம்எல்க்கு சுத்தமான கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2.5 ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அது லைட்டாக பொரிஞ்ச வரக்குள்ள 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து விடுங்க. இதில் ஒரு 6 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. மிளகா வந்து கொஞ்சம் நிறம் மாறினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம பெரிய வெங்காயம் நல்லா ஒரு பெரிய கப் அளவுக்கு ஒரு 4 வெங்காயம் பெரிய சைஸில் கட் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கோம். இது வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு 8 பேர் சாப்பிட்றதுக்கூடியது. இதில் வந்து பச்சை மிளகா வந்து ஃப்ளேவருக்காக ஒரு 5 பச்சை மிளகா குட்டி குட்டியாக, காரம் அவ்வளவா இருக்காது, அதனால் 5 பச்சை மிளகா. அதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, பச்சை கறிவேப்பிலை கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த கலவைக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம வந்து தூளுப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதங்கி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தலையை வந்து நல்லா பொடி பொடியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி மாவில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் வந்து இந்த மாவில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். உப்புலாம் சரியாக இருக்கான்னு நல்லா செக் பண்ணி இதை எடுத்துக்கோங்க. இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு குழிப்பணியார சட்டி அடுப்பில் வச்சுட்டு நம்ம இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு குழிப்பணியாரம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி எடுத்துக்க வேண்டியதான். இதில் வந்து ரொம்ப நேரமாக ஊற்றாதீங்க, பக்கத்துலலாம் ஒட்டி திருப்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அளவாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பினா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் 5 மினிட்ஸ் திருப்பி போட்டால் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். மேலே வந்து நல்லா மொறுன்னு உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.